எங்க டீம் போட்ட ஹார்ட் ஒர்க்கும் நாங்க பட்ட கஷ்டத்துக்கு நேற்று நீங்க போட்டீங்களே லைக்கும் கமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இனிமே எங்க டீமை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த 2 நாளும் சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. த்ரில்லர் மூவியும் ஹாரர் மூவியும் லைக் பண்றவங்க இந்த படத்தை மறக்காம பாத்துடுங்க. கதையை பத்தி சொல்லணும்னா எங்க டேரக்டர் சாரு ஒன்னையில மட்டும் தான் எடுத்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஐடியாலஜில வச்சு இந்த கதையை வந்து எங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாரு. உண்மையிலே கதை ரொம்ப புதுசாகவும் டிஃபரெண்டா இருக்கனால நாங்களும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஒர்க் பண்ணும்போது நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ், லொகேஷன் பார்க்கதான் சொல்லி மணி ப்ராப்ளம், திடீர்னு வந்து நிறைய பிரச்சனை, நடுவுல மழை, இதெல்லாம் வந்துச்சு. நாங்களே கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டோம். ஒரு கடத்துக்கு மேல ஒருத்தர் விடாம வந்து இந்த படத்தை அங்க எடுத்து முடிச்சிட்டோம். ஆனா இதுல என்ன ஒரு பயங்கர ட்விஸ்ட்னா, இது ஒரு உண்மை கதைங்க. சத்தியமா எங்களுக்கு இது தெரியவே தெரியாது. ஷார்ட் பிலிம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ் எல்லாம் போட்டிருப்போம். உண்மையிலே ஒரு லேடி வந்து கேனிபல் வாழ்ற இடத்துல போய் வாழ்ந்திருக்காங்க. லவ் பாசம் எல்லாம் அவங்க வந்து அவங்க மாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இது உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. இது எப்படி டேரக்டர் யோசிச்சாரு, இது எப்படி வந்து சிங்க் ஆகுது. ஒருவேளை நல்ல கதை வந்து அதுவே வந்து மெழுகேற்றுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த படத்துல நடிச்சதுனால இல்ல ஒர்க் பண்றத மட்டும் நான் சொல்லுங்க. உண்மையிலே சூப்பர் ஒர்த்தான ஒரு ஷார்ட் பிலிம்ங்க. ஸ்கிரீன் பிளே ஆனாலும் சரி, டைரக்டர் ஆனாலும் சரி, சவுண்ட் ட்ராக் ஆனாலும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு. இதை வச்சு எனக்கு அடுத்தடுத்து மேல போலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இன்னும் உங்க சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. இப்ப பண்ற மாதிரி எப்பவும் பண்ணுங்க. மறக்காம போய் இந்த ஷார்ட் பிலிமை பாருங்க.